வணக்கம். நான் ராஜா. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது, உலகமே வியந்து பார்த்துக்கிட்டு இருக்க கீழடி. அந்த கீழடிய பொதுமக்கள் பார்வைக்கு கொண்டு வந்த ஒரு அதிகாரி பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கார். அதன் பின்னணியில என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். கீழடி. இந்த கீழடிங்கிற ஒரு உலகமே வியந்து பார்க்குற ஒரு விஷயத்த பொதுமக்களுக்காக இத காட்சிப்படுத்தி, என்னென்ன பொருட்கள் இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த தகவல்கள வெளி உலகத்துக்கு சொன்னவர் ஒரு அதிகாரி, மத்திய அரசோட அதிகாரி அமர்நாத் ராமகிருஷ்ணா. யார் இந்த அமர்நாத் ராமகிருஷ்ணா? இவர் பழனிய பூர்வீகமா கொண்டவர். பழனியில ஸ்கூலிங் படிச்சு முடிச்ச உடனே அங்கிருந்து சென்னையில காலேஜ் படிக்கிறாரு. சென்னையில 2, 3 காலேஜ்ல படிச்சிருந்தாலும், அவர் படிச்சது வரலாறு படிக்கிறாரு. வரலாறு முடிச்சுட்டு தொல்லியல் மேல ஒரு அதீதமான ஆர்வம் இவருக்கு ஏற்படுது. தொல்லியல் இஸ் நம்ப பழங்கால பொருட்கள தேடி கண்டுபிடிச்சு, அத அகழாராய்ச்சி பண்ணி, அது எந்த ஆண்ட சேர்ந்தது அப்படிங்கிறது தான் சுருக்கமா சொல்லணும்னா, தொல்லியல் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையா சொல்லணும்னா இதுதான். ஒரு பழைய காலத்து பொருட்கள, அது எந்த காலகட்டத்த சேர்ந்தது, அதன் பின்னாடி இருக்கிற வரலாறு சொல்றது தான் இந்த தொல்லியல் துறை. இந்த தொல்லியல் துறைக்காக இவருக்கு ஏற்பட்ட ஆர்வம் ஒரு யுபிஎஸ்சியில இதுக்கான ஒரு தேர்வு இருக்கு. அந்த தேர்வுல இவர் எழுதி அதுக்கான அதிகாரியாக மாறுகிறார். அப்படி மாறும்போது அவருக்கு இந்தியால உள்ள எல்லா தொன்மையான இடங்கள பத்தியும் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்படிதான் இவர் இந்தியா முழுக்க தேடும்போது, ரொம்ப அரிதான பல கல்வெட்டுகள், பல பொருட்கள் இவருக்கு தெரிய வந்திருக்கு. அதன்படியே ஹராப்பா, மொகஞ்சதாரோ அப்படிங்கிற இந்த நாகரிகம் அவர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, இத பத்தின ஒரு தகவல்கள படிக்கும்போது தான், அந்த ஹராப்பா, மொகஞ்சதாரோ இந்தியால இல்ல. அது பாகிஸ்தானுக்கு பிரிச்சு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற தகவல் இவருக்கு தெரியுது. இதன் பிறகு இவ்வளவு பெரிய இந்தியால பெரிதாக எந்த மாதிரியான ஒரு காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான பொருட்கள், ரொம்ப பழமையான பொருட்கள் இந்தியாவோட ஆதாரம் இது எத்தனை வருடங்கள் பழமையானது அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள தேடி இவருக்கு ஒரு ஒரு ஆர்வம் ஏற்படுது. இந்தியால பல இடங்கள்ல புத்த மதத்தை சேர்ந்தவர்களுக்கான அந்த பழைய கல்வெட்டுகள், கோயில்கள் இத பத்தி அவர் படிக்க படிக்க இந்தியாவோட எவ்வளவு பழமையானது இந்தியா, அதுக்கு பின்னாடி உள்ள எவ்வளவு வரலாறு இருக்கும் அப்படிங்கிறத பத்தின ஒரு ஒரு புரிதல் இவருக்கு ஏற்படுது. அந்த நேரத்துல தான் தென்னிந்தியால இந்த மாதிரியான ஒரு பெரிய அளவிலான ஆராய்ச்சிகள் பெருசா இல்ல அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வந்தது. இந்தியால குறிப்பா தென்னிந்தியால தான் அதிகமான கல்வெட்டுகள், அப்புறம் இந்த மாதிரியான புராதனமான சின்னங்கள், பானை ஓடுகள் இந்த மாதிரியான தரவுகள் தென்னிந்தியால தான் அதிகமா கிடைக்குது. அதிலும் குறிப்பா தமிழ்நாட்டுல தான் கிடைக்குது அப்படிங்கிற தகவல் இவருக்கு ரொம்ப ஒரு ஆவல ஏற்படுத்துது. அந்த மாதிரி ஏற்படுத்தும்போது தான் கீழடிய பத்தி 2013ல இவர் ஆராய்ச்சி மேற்கொள்ள முயற்சி பண்றார். முன்னதா அவர் பேசும்போது ஒரு தொலைக்காட்சிக்கு அவர் பேட்டி குடுக்கும்போதும் தெளிவா சொல்றாரு. ஒட்டுமொத்த இந்தியாலேயே சென்னை பக்கத்துல பல்லாவரத்தில் தான் 17,00,000 வருஷத்துக்கு முன்னாடி கற்களால் செய்யப்பட்ட ஒரு கோடாலி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதனோட வயது பார்த்தீங்கன்னா 17,00,000 வருஷம். ஸோ அப்பவே இங்க ஒரு நாகரிகம் இருந்ததுக்கான ஒரு அடையாளம் இருக்கு அப்படிங்கிறது இவருக்கு அந்த ஆவல இன்னும் அதிகமாக்குது. அப்பதான் 2013ல வைகை நதிய ஒட்டி அது எங்கெங்கெல்லாம் பாய்ந்தோடுது, அங்க எங்கெல்லாம் ஒரு நாகரிகம் இருக்கு, ஒரு அகழாராய்ச்சி பண்ணணும்னா, அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படிங்கிறது ஒரு சின்ன குழு அமைச்சு இவர் தேட ஆரம்பிக்கிறார். அப்படி தேட ஆரம்பிக்கும்போது தான் மதுரைக்கும், சிவகங்கைக்கும் பக்கத்துல ஒரு தென்னந்தோப்பு இவரோட கண்ல படுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த தென்னந்தோப்புக்கு முன்னாடி வரைக்கும் நதி ஓட்டமாகவே இருந்திருக்கிறது. அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, தென்னந்தோப்புக்கு கீழ ஏதோ ஒரு பானை ஓடுகள், இந்த மாதிரியான ரொம்ப பழமையான விஷயங்கள் கிடைக்குது அப்படின்னு இவருக்கு தெரிய வருது. அந்த அமர்நாத் ராமகிருஷ்ணாவுக்கு இந்த பானை ஓடுகள் பார்த்த உடனே, இது ஏதோ ஒரு வழக்கத்துக்கு மாறா இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சதுனால, அந்த ஊர்ல உள்ள பெரியவங்க கிட்ட கேட்குறாங்க. இதுல என்ன இருக்கு? என்ன மாதிரியான தகவல்கள்? எவ்வளோ பேர் வாழ்ந்தாங்க? ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்கள சொல்லுங்க அப்படின்னும்போது, ஒரு கார் ஓட்டுநர் தான் அந்த தென்னந்தோப்புல இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய நகரம் இருந்ததாகவும், அத பத்தி ஒரு வயசானவருக்கு தான் இத பத்தி தெரியும் அப்படின்றது அமர்நாத் ராமகிருஷ்ணாவுக்கு சொல்றாரு. அந்த அமர்நாத் ராமகிருஷ்ணா அதுல கிடைச்ச ஒரு தகவல எடுத்து தான் அந்த தென்னந்தோப்பு அகழாய்வ முதல்ல தொடங்குறார். 2014ல தொடங்குற இந்த ஆய்வு 2016 வரைக்கும் போகுது. 2016ல முடிச்ச உடனே திடீர்னு அமர்நாத் ராமகிருஷ்ணாவ அந்த பணிகள நிறுத்த சொல்லி ஒரு உத்தரவு கிடைக்குது. அந்த பணிகள் 2 கட்ட அகழாய்வு பணிகள் நடக்கும்போது,
அந்த பணிகள் நிறுத்தப்படுது. அப்படி நிறுத்தப்படும் பணிகள் 2016க்கு பிறகு அப்படியே கிடப்புல போடப்படுது. அமர்நாத் ராமகிருஷ்ணாவ தமிழ்நாட்டிலிருந்து நீங்க அப்படியே கவுஹாத்தி போங்க அப்படின்னு பணியிட மாற்றம் பண்றாங்க. கவுஹாத்தியிலிருந்து அப்படியே கோவாவுக்கும், கோவாவிலிருந்து திருப்பி சென்னைக்கும் மாத்தி மாத்தி அவர வந்து பந்தாடுறது அரசியல் மட்டும் இல்லாம, ஒரு இந்திய அளவுல ஒரு அதிகாரி ஏன் இத்தனை இடங்களுக்கு பணியிட மாற்றம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்விய எழுப்புச்சு. அப்புறமா தான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் எல்லாருமா சேர்ந்து கீழடியில இந்த பொருட்கள்லாம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரங்கள் குடுக்கும்போது தான், இதை இன்னும் அகழாராய்ச்சியை இன்னும் மேலும் தொடரணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை எழுந்ததை அடுத்து, வேறு ஒரு அதிகாரிய வச்சு அகழாராய்ச்சி தொடர்ந்தது. பின்னர் 2023வது வருஷத்துல ஒரு அறிக்கைய அமர்நாத் ராமகிருஷ்ணா தயாரிக்கிறார். அந்த அறிக்கையில 982 பக்கங்கள் கொண்டதா அந்த அறிக்கை இருக்கு. இந்த அறிக்கையில ஸ்பெசிஃபிக்கா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழடி அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரணமான இடம் இல்லை. இப்போ இருக்கிற ஒரு சென்னை மாதிரியான ஒரு பரபரப்பான ஒரு நகரமே அங்க இயங்கிட்டு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதா அந்த அறிக்கையில தெரிவிக்கிறார். இந்த 982 பக்கங்கள்ல இது ஒரு நகர நாகரிகம் இருந்தது. அந்த நகர நாகரிகத்துல ஒரு குழாய்கள் இருந்தது. நீர்ப்பாசன வசதி இருந்தது. வீடுகள், குடியிருப்புகள், தொழிற்சாலைகள் இதெல்லாம் இருந்தது. அப்படிங்கிற ஒரு தகவல் அவருக்கு தெரிய வருது. ஒவ்வொரு தகவலும் அந்த புது புது கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கும்போது, அந்த அகழாராய்ச்சியில பல பொருட்கள் கிடைக்கும்போது, அவருக்கு இன்னும் அந்த ஆர்வம் அதிகமாகி அதிகமாகி பல கட்ட அகழாராய்ச்சி இன்னும் நடத்தணும் அப்படிங்கிறது அந்த அறிக்கையில அவரு குறிப்பிட்டிருந்தார். அதன்படி தான் இப்பவும் அந்த அகழாராய்ச்சி கீழடியில தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இத்தனை வேலைகள் செய்த அமர்நாத் ராமகிருஷ்ணா திடீர்னு ஒரு பணியிட மாற்றம் கடந்த ஒரு 3 வாரங்களுக்கு முன்னதாக பணியிட மாற்றம் பண்றாங்க. இவர் வந்து தொல்லியல் துறையோட இயக்குனராக டெல்லியில பணிபுரிகிறாரு. அங்கிருந்து திடீர்னு நொய்டாவுக்கு அவர பணியிட மாற்றம் செய்து மத்திய அரசு உத்தரவிட்டிருக்காங்க. இத்தனை தமிழர்களுடைய பாரம்பரியம், நாகரிகம் இத்தனையும் கண்டுபிடித்த ஒரு அதிகாரிய ஏன் திடீர்னு பணியிட மாற்றம் பண்ணணும்? அப்படிங்கிற ஒரு கேள்வி அரசியல்வாதிகளுக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கே ஒரு பெரிதான கேள்வியாக இருக்கிறது. இதுல குறிப்பா நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, இவர் குடுத்த அந்த 982 பக்க அறிக்கையை இதுவரைக்கும் மத்திய அரசு பப்ளிஷ் பண்ணல. பொதுவெளியில வெளியிடவே இல்லை. இதுதான் உண்மையான தற்போதைய நிலவரமா இருக்கு. இந்த அறிக்கை வெளிய வந்தா, தமிழர்களுடைய நாகரிகம், பண்பாடு, அவங்க எவ்வளவு பழமையானவர்கள், மக்கள் பேசும்போது அவர்களுக்கான மொழியே ரொம்ப 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ரொம்ப தெளிவான ஒரு மொழி இருந்திருக்கு. ஒரு நகர நாகரிகம் இருந்திருக்கு அப்படிங்கிறத நாட்டின் வடக்கு பகுதியில இருக்கிறவங்க ஏத்துக்க முடியாம போயிடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த அகழாராய்ச்சி அவர் அமர்நாத் ராமகிருஷ்ணா தயாரிச்சிருக்கிற அந்த அறிக்கையை முழுசா வெளியிடணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருக்கு. குறிப்பா அண்மையில மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தோட அதிகாரிகள்லாம் சேர்ந்து 2500 ஆண்டுகள் பழமையான ஒரு மண்டை ஓடு எடுத்து அது முப்பரிமாண வடிவுல வந்து அந்த முகங்களை வந்து வரைஞ்சு அதை அண்மையில வெளியிட்டு இருந்தாங்க. அது இன்னும் ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ண இந்த நிலைமையில தான் அமர்நாத் ராமகிருஷ்ணா அவரை வந்து சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துக்கு தமிழ்நாட்டிலிருந்து தூக்கி நொய்டாவுக்கு பணியிட மாற்றம் பண்றதுக்கான காரணம் என்ன? இதுதான் எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்கு. அந்த அதிகாரி மீண்டும் இங்கேயே வரணும், அவரு கீழடி உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து ஆராய்ச்சி மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் தமிழர்களுடைய எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. 982 பக்க அறிக்கை வெளியாகும் பட்சத்தில் தமிழர்களுடைய பாரம்பரியம், அவர்களுடைய நாகரிகம் உலகத்துக்கு ரொம்ப தெள்ள தெளிவா தெரியும் அப்படிங்கிறது ஒரு மிகையில்லாத ஒரு விஷயம். இது மட்டும் இல்லாம இந்த அமர்நாத் ராமகிருஷ்ணாவை ஏன் பணியிட மாற்றம் பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வி மக்களுக்கு பரவலா எழுந்திருக்கு அப்படிங்கிறது தான் தற்போதைய நிலையாக இருக்கிறது. இந்த கீழடி அகழாராய்ச்சி அவர் தொடங்கிய ஒரு கார் ஓட்டுநரால் கொடுக்கப்பட்ட ஒரு சின்ன தகவலை வச்சு கீழடி அகழாராய்ச்சி தொடர்ந்து நடந்து வந்தாலும் அந்த அகழாராய்ச்சிக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு பெரிய தொகை கொடுத்து அந்த அகழாராய்ச்சி தொடர்ந்து நடந்து வருகிறது. அதை வந்து அருங்காட்சியகமாகவும் மாற்றிருக்காங்க. இதில் திரைத்துறை பிரபலங்கள் மட்டும் இல்லாமல் உலகத்தோட பல்வேறு பகுதியில் இருந்தும் வந்து இந்த தமிழர்கள் 2500 ஆண்டுகளுக்கு முன்பே இங்கே இவ்வளவு செழிப்பாக வாழ்ந்திருக்காங்க. ஒரு நகர நாகரிகம் சென்னை மாதிரியே ஒரு பெரிய நகரமே அங்கே இருந்திருக்கு. அது எப்படி அழிஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி பொதுமக்கள் மத்தியில் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த கீழடி
அடுத்து இன்னும் பல அகழாய்வுகள் மேற்கொண்டால் இன்னும் அதிகமான தகவல் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. என்ன நடக்க போகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் ராஜா.